லக்ன புள்ளி விட்டுருங்க. என்னைக்குமே லக்ன புள்ளிலாம் ஒரு விஷயம் சொல்லிடுறனால ஞாபகம் வச்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த கிரகத்தோடைய காரகத்தோடு தான் உங்களுடைய முள் உணர்வு சக்தி கேரக்டர் குணங்கள் அப்படியே பொருந்தி வரும். இது பலன் வேறு, அந்த பலன் வேறு. சரிங்களா? லக்னம் நின்ற புள்ளி நட்சத்திர அதிபதி இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் லக்னம் நின்ற புள்ளி மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பலன் ஐயா உங்களுக்கு சொல்லுங்க. சங்கரையா சொல்லுங்க. பூச நட்சத்திர அதிபதி யாருங்க? சனி பகவான். இப்போ சனி பகவானுடைய காரத்தால் இவர்கிட்ட சொல்கிறேன் பாருங்க. சனி என்பவர் உண்மை, நேர்மை, டைமிங். ஆனால் அது தாமதத்தை குறிக்கூடியவர் தான், டைமிங் உண்டு. அப்போ இவருடைய செய்யக்கூடிய தொழிலில் பொய் பித்தலாட்டம் பேசக்கூடாது, உண்மை நேர்மையாக இருந்து செயல்படுத்துன்றது இவருடைய உள்ளுணர்வு. அதேமாரி இவருக்கு நிறைய பேர் தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்களை நிறைய பழக்கம் இருக்கும். ஏன்னா சனி என்பது தொழில் காரகன். அது மட்டும் இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக வாழணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்காது. கரெக்டாக இருக்கிறத வச்சு நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். புது ஆடையை விட பழைய ஆடை, ரொம்ப பிடிச்ச ஆடைகள் உங்களுக்கு நிறைய வச்சுருப்பீங்க, அதுதான் முக்கியமான இடத்துக்களை போட்டுட்டு போவீங்க. கரெக்டுங்களா? ரைட், ஓகே, ரைட். அப்போ இதுதான் உள்ளுணர்வோட சக்தி. எதை கண்டுபிடிக்கணும்? லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியை வைத்து அழகாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். அடுத்தது சொல்லிடுறேன், உங்களுக்கு சொல்லிடுறேன். லக்ன புள்ளி புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் அதிபதி யாருங்க? குரு பகவான். இவர் குருவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்னன்னா, சொந்த பந்தம் நட்போட்டங்கள் யாராக இருந்தாலும் சரி பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். பொய் பேசினா பித்தலாட்டமான ஏமாத்தினா எங்கள் பக்கத்தாலே வந்து நிற்கக்கூடாதுன்ற எண்ணம் கொள்கை இருக்கும். அதேமாரி நேர்மையாக வாழணும், சாத்விகமாக வாழணும், கோவப்படக்கூடாது. ஆன்மீக எண்ணங்கள், உள்ளுணர்வு சக்திகள் இதெல்லாம் உங்களுக்கு பலமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி கடவுளுடைய அனுகிரகம் காட்சியும் பலமாக இருக்கும். இருங்க, பண விஷயத்தில் கராராக இருக்குன்னு தான் சொன்னேன். பணம் வரும்னு நான் சொல்லவே கிடையாது. அதனால நான் வச்சுக்கங்க. நான் இப்போ சொன்னது ஏதோ பணம் வரும்னு நான் சொன்னேன்னா அந்த விஷயத்தில் கராராக இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளி குருவோட நட்சத்திரம். இவங்க எல்லாமே ஒழுக்க நெறிமுறை கரெக்டாக நேர்மையாக வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு பணம் சேரும்? அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் பணம் சேர்த்த முடியும். லக்னம் நின்ற புள்ளி குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பண விஷயத்தில் கராராக இருப்பாங்க. ஆனால் பண சேமிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக தான் இருக்கும். அது உங்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தால் பணம் சேரும். லக்னாதிபதிக்கு பகை வீட்டிலையோ லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் பணங்கள் வந்து தடுமாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து ஐயா புதன் என்ற நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம். எதையுமே மனசுக்குள்ளாரே மனக்கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. மனக்கணக்கு போட்டு பிளானிங் போட்டு திட்டமிடுதல் பண்ணி தான் ஒரு செயலே இறங்கி. ஒரு ஊருக்கே போனாலும் இந்த டைமுக்கு இத்தனை நாள் போகிறோம், இப்படி வரோம், இவ்வளோ பட்ஜெட் தள்ளும் அப்படின்றது பட்ஜெட் பத்மநாதன் மாரி எல்லா விஷயத்துலையும் பட்ஜெட் போட்டு பிளான் போட்டு தான் செய்வீங்க. கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் கரெக்டுன்னு சொன்னால் மற்றவங்க யாருக்கும் கேட்கல. சரி, ரைட், ஓகே. ஐயா ஐயா நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருங்க, என்ன நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்கள். கார்த்திகை நட்சத்திரம். எதுலையுமே வந்து சூரியனுடைய காரகத்துவங்கள் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை, நேர்மையாக கரெக்டாக இருக்குன்ற ஒரு பக்கம் இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. கரெக்டான பிளானிங் போட்டு செய்வீங்க. அதேமாரி உங்களுக்கு நிறைய பெரிய அரசியல்வாதிங்க தலைமை பொறுப்புகளும் உங்களுக்கு நல்ல லிங்க் இருக்கும், கனெக்ஷன் இருக்கும், ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட உயர்ந்த நிலையில் இருக்கிற தொடர்புகள் நல்ல பலமான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சொந்த பந்தம் நல்லது கெட்டது விசேஷங்கள் எதுக்கு போனாலும் சரி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அந்த இடத்துல கரெக்டாக ஃபாலோ பண்ணி இல்லை அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. கரெக்டுங்களா? சரி ஐயா, இதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு பிடிக்க முடியாது. ஐயா திருவோணம் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் இருங்க. அதாவது லக்னம் நின்ற புள்ளி சந்திர நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களோட உள்ளுணர்வு சக்தி அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் கூட பேசுறீங்கன்னா கூட அவங்க எதுக்கோசம் நம்மகிட்ட பேசுகிறன்றதை கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவீங்க. கரெக்டுங்களா? உங்கள் ஊரில் எந்த சாப்பாடு கரெக்டாக இருக்குன்றது கரெக்டாக சொல்லுவீங்க ஹோட்டலில். கரெக்டுங்களா? அதேமாரி லக்னம் நின்ற புள்ளி சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சாப்பாட்டில் என்ன குறை இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். சந்திரன் நின்றது அலம்பிய, ஏன்னா அவங்க முகத்தை பார்த்தாவே சைக்காலஜி பிறகு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. லக்னம் நின்ற புள்ளி சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. அழகாக சொல்லிடுவாங்க. சாப்பாடு அவங்க ஊரில் எங்கே நல்லா இருக்கும், எந்த ஊருக்கு போனால் அங்கே ஹோட்டலில் நல்லா இருக்கும், அந்த சாப்பாட்டு விஷயத்தில் அவங்க எப்பயுமே ஒரு குறையும் சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக இருக்கிறது எங்கன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 90 92
78 78 67.